நமோ நாராயணாய நமக. வசூர்வசுமனா சத்ய சமாத்ம சம்மித சமக அமோக புண்டரீகாக்ஷோ விஷக்கர்மா விஷாக்கிருதிகி. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 111வது திருநாமம் அமோகக. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழிபாடு வீண் போகாமல் காப்பவர். சொல்லும் முறை அமோகாய நமக, அமோகாய நமக. இந்த அமோகாயனுடைய நமகத்தினுடைய மீனிங்கையும் நம் எம்பெருமானுடைய பெருமையை பற்றி பார்ப்போமா? பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். இது ஒரு சூப்பரான ஒரு கதை, நல்லாயிருக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வபரதன் என்ற மன்னனுடைய மகன் க்ஷத்ரிய பந்து அவன் பேர். அவன் சிறு வயதிலிருந்தே தீய சகவாசமெல்லாம் அவன்கிட்ட நிறையாவே இருக்கும். எந்த ஒரு நற்குணமுமே அவன்கிட்ட இருக்காது. பார்த்திங்கன்னா, பிறர்களை துன்பப்படுத்துவதே அவனுடைய தொழிலாகவே கொண்டு வாழ்ந்து வந்தான். அவனது இம்சையால் வேதனைப்பட்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரண்மனைக்கு சென்று அந்த இம்சை இளவரசனான க்ஷத்ரிபந்துவை நாட்டை விட்டு வெளியேறும்படி மன்னனிடம் வேண்டினார். எங்களால் இவன் கூட ஒரு சந்தோஷமாகவே இருக்க முடியல, எதையாவது துன்பப்படுத்திக்கிட்டு ஏதாவது கல்லை தூக்கி விட்டு எறிஞ்சிக்கிட்டு இப்படியே தான் எங்களை ரொம்ப இம்சப்படுத்துகிறான் அப்படின்னு மன்னன்கிட்ட போய் எல்லா மக்களும் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், மன்னரும் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அவன் திருந்துவதாகவே தெரியவில்லை. அதனால் க்ஷத்ரபந்துவை காட்டுக்கு அனுப்ப வச்சிட்டாரு. காட்டுக்கு போய் அவன் என்ன செஞ்சான்னு பார்த்தாங்கன்னா, அவன் திருந்துவதாக தெரியல. காட்டில் வாழும் மிருகங்களுக்கு தவம் புரிய காட்டுவாசிகளும் துறவிகளும் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தான். அப்போ மிருகங்களெல்லாம் அடித்து துன்புறுத்தி செஞ்சான். அதே போல் அங்கே வாழ்கிற துறவிகளையெல்லாம் அடித்து துன்புறுத்தினான். அந்த காட்டில் வாழ்ந்த முனிவர் ஒருவர் அங்கிருந்து ஒரு குளத்தில் போய் நீராடச் சென்றார். அப்போது ஈரமாக இருந்த படிகளில் வழுக்கிவிட்டு தவறி போய் தண்ணீரில் விழுந்தார். முனிவர் காப்பாற்றுங்கள் என இரு கைகளையும் உயர்த்தி உதவிக்காக வேண்டினார். அச்சமயம் அந்த வழியாக சென்று வந்த க்ஷத்ரபந்து, யார் இவன் ஒரு கெட்டவன். அவன்கிட்ட முனிவரை பார்த்தவொன்னே, ஐயோ என்னடா ஒரு வயதானவர் முனிவர் இப்படி காப்பாற்றுங்கன்னு சொன்னோன்னே அவரை போய் இறங்கி குளத்தில் குதித்து அவரை போய் காப்பாற்றுறான். பாருங்கள், எவ்வளவோ மக்களை துன்புறுத்தினா கூட அந்த ஒரு உயிருக்கு போராடுற நிலையில் அவனுக்கு ஒரு சிறிய ஒரு நற்குணமும் இருக்கிறது. அதனால் மிக களைப்பாக இருப்பதால் முனிவர் சொல்ல அவர் உண்பதற்காக பழங்களையும் பறித்து கொண்டு க்ஷத்ரபந்து அவரது கால்களையெல்லாம் பிடித்து விட்டு பழங்களையெல்லாம் உரிச்சி கொடுத்து இந்தாங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னோன்னே அந்த முனிவர் முனிவருக்கு நிறைய பணிவிடை செய்தோன்னா அவர் ரொம்ப மனமகிழ்ந்தார். மனமகிழ்ந்தோன்னே எப்படி நீ ஒரு நல்லவனாக இருக்கிறான்னு அவன் சிரிச்சுக்கிட்டான். க்ஷத்ரபந்து, கவலைப்படாதே, நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். என்னென்னா, அவன் க்ஷத்ரபந்து என்ன செஞ்சான்னா, நிறையா அவனுடைய தீய செயல்களை பற்றி எல்லாத்தையும் முனிவர்கிட்ட சொன்னோன்னே, நான் ரொம்ப கெட்டவன், உங்கள் ஒரு ஆளுக்கு தான் நான் இவ்வளோ பணிவிடையெல்லாம் செஞ்சுருக்கிறேன்னு கவலைப்படாதே, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித் தருகிறேன். அந்த மந்திரத்தை நீ சொல்ல உனக்கு தீய குணம்லாம் போய் நற்குணங்களுக்கு நீ ஆளாவாய் அப்படின்னு சொன்னேன். சரி, என்ன அப்படியா, அப்படி கூட ஒரு மந்திரம் இருக்கா என்னவென்று கேட்டான். ஆமாம், கோவிந்தா என்று திருமாலின் திருநாமத்தை அவனுக்கு உபதேசித்தார். நீ எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே இரு, உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொன்னார். உன்னை க்ஷத்ரபந்துவால் நம்பவே முடியவில்லை. இவ்வளவு பாவங்கள் செய்த எனக்கு வெறும் கோவிந்தா என்று சொல்வதால் எப்படி நன்மை உண்டாகும் என்று கேட்டாராம். அப்போது முனிவர், திருமாலை குறித்து செய்யப்படும் எந்த ஒரு வழிபாடும் என்று வீணாகுவதில்லை. நீ ரொம்பவே சிரத்தையாக நீ நிச்சயம் செய்வாய். உனக்குள்ள ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி உனக்குள்ளே இருக்கிறது. அதனால் உன்னை அந்த கோவிந்தா உன்னை நிச்சயம் ஏற்பார் என்று சொன்னோம். அவனுக்கும் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதனால் எதை எடுத்தாலும் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான். க்ஷத்ரபந்துவும் மனம் திருந்தியவனாக எப்போதும் கோவிந்த நாமத்தை ஜபம் செய்து தொடங்கினான். பயனாக அவனுடைய பாவங்கள் யாவும் மெல்ல மெல்ல தீயினில் தூசாயின. அடுத்த பிறவியில் பக்தர்கள் நிறைந்த ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வேத சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்றான். இறைவனை அடுத்த பிறவியில் அவன் கற்றான். அதனால் இறைவனுடைய திருவடிகளில் சரணாகதி செய்து நம்முடைய இறைவனை அடைந்து அவருக்கு தொண்டு செய்வதே அனைத்து வேதங்களில் சாரம் என்பதை அறிந்து கொண்டான். வேதங்களில் எல்லாமே என்ன சொல்லுது, நீங்கள் எப்போ சரணாகதி அடைகிறோமோ அப்போ நீங்கள்
இறைவனுடைய பாதத்தை வந்து நீங்கள் சரணடைந்தவர்கள் என்று சொன்னது. அந்த பிறவிலேயே முடிவிலேயே அவன் முக்தியும் அறிந்து விட்டான். இறைவனை இப்படி கோவிந்தா கோவிந்தா சொல்லிக்கொண்டு சரணாகதியும் அடைந்து விட்டான். அதாவது க்ஷத்திரபந்து வைகுந்தத்தை அடைந்த போது அவனுக்கு முற்பிறவியில் உபதேசம் செய்த அந்த முனிவன் வந்து அவனை வரவேற்றார். நான் சொன்னதை நினைவிருக்கிறதா என்று கேட்டார். ஆம், திருமாலை குறித்து செய்யப்படும் எந்த ஒரு வழிபாடும் வீண் போகாது என்று தாங்கள் கூறினீர்கள். அதை அனுபவத்தில் உணர்ந்து விட்டேன். கோவிந்தா கோவிந்தா என்று அவர்கள் திருநாமத்தை உச்சரித்தேன். அதுவும் வீண் போகவில்லை. அந்த 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 நாமம் உச்சாரணம் சரணாகதியில் அடியேனை கொண்டு போய் சேர்த்து விட்டது. அந்த சரணாகதியின் பயனாக எம்பெருமாள் அடியேனுக்கு முக்தி அளித்து விட்டார் என்றாராம் சத்ரபந்து. அமோக என்றால் வீண் போகாதது என்று பொருள். திருமாலை குறித்து செய்யப்படும் எந்த ஒரு வழிபாடும் வீண் போகாமல் பலன் தருவதால் தான் திருமாலுக்கு அமோக என்று அழைக்கப்படுகிறது. அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 111வது திருநாமமாக அமோகாய நமக என்று சொல்லும் தினமும் சொல்லி வந்தோமானால் நாம் எடுக்கும் எந்த முயற்சிகளும் வீண் போகாமல் பலனளிக்கும்படி திருவருள் புரிவார் என்பதையும் இந்த 111 ஸ்லோகம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதாவது என்னென்னா, நான் தான் சொல்லுவேன்ல, மாயை மறந்து அந்த மாயக்கண்ணனை நினையுங்கள் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் நமக்கு வந்து ஒரு நேரம் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் இப்போ நம்மளாம் வந்து அந்த அந்த சரணாகதி அடைய நமக்கு வாயில் வந்து எந்த வார்த்தைகளையுமே வராது. எப்போ நம்ம சும்மா உட்காந்துருந்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இதெல்லாம் தான் என் வாயிலெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட அந்த மைண்டையும் மனசையும் எதையும் யோசிக்க விடாமல் வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி அதெல்லாம் வந்துடுமா. அதனால் தான் மறுபடியும் சொல்லுகிறேன், மாயை மறந்து அந்த மாயக்கண்ணனை நினைங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.